Hello everyone, welcome to Basic Coder. இன்னைக்கு நம்ம பைத்தானில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கமெண்ட்ஸ் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன். கமெண்ட்ஸ் பைத்தானில் யூஸ்வலாக எல்லா லைன்ஸுமே எக்ஸிக்யூட் ஆகும். பட் கமெண்ட்டோட பர்பஸ் என்னென்னா, இப்போ ஒரு லைனை நம்ம கமெண்ட்டாக கொடுத்தா அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது, இன்டர்பிரிண்டர் இக்னோர் பண்ணிடும். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட பர்பஸ் ஆர் வேலையை வேறு ஒரு அன்னோன் டெவலப்பருக்கு அந்த கோடிங் ரீட் பண்ணும்போதே தெரியப்படுத்தணும்னா நம்ம கமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது, அதனால் நமக்கு எரரும் த்ரோ ஆகாது. கமெண்ட்ஸை கொடுக்காட்டி இன்டர்பிரிண்டர் ஒரு வேர்ட்ஸையும் சின்டெக்ஸாக கன்சிடர் பண்ணி இன்வேலிட் சின்டெக்ஸ் ஆர் நேம் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு எரரை த்ரோ பண்ணும். கமெண்ட்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது: சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட்ஸ். சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு நம்ம ஆஷ் யூஸ் பண்ணுவோம். இங்கே 2 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஆஷை லைன் ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைன் டோட்டலாக இக்னோர் ஆகிடும். நெக்ஸ்ட் லைனில் இருக்கிற பிரிண்ட் ஹலோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட் எக்ஸாம்பிளில் பிரிண்ட் ஹலோ ஸ்டேட்மெண்ட் லைன் எண்டில் கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்ட் ஹலோ எக்ஸிக்யூட் ஆகும், மீதி இருக்கிற கமெண்ட் ஆஸ்லேருந்து அந்த லைன் எண்ட் வரைக்கும் இக்னோர் பண்ணிடும். மல்டி லைன்ஸாக கமெண்ட்டை கொடுக்கணுன்னா நம்ம எல்லா லைன் ஸ்டார்டிங்லேயும் ஆஷ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மல்டிலைன் கமெண்ட்டுக்கு ட்ரிபிள் சிங்கிள் கொட்டேஷன் ஆர் ட்ரிபிள் டபுள் கொட்டேஷன் கமெண்ட்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் கொடுத்தா போதும். அந்த ட்ரிபிள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற லைன்ஸ் டோட்டலாக இக்னோர் ஆகிடும். முன்னாடியே சொன்னது போல் நம்ம கமெண்ட்ஸை ஒரு கோடோட ஒர்க்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதனால் ஈஸியாக கோட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கோட்ஸாக கூட நம்ம ஃப்யூச்சர் யூஸ்க்காக கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கெட் பண்ண பிரிண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த நேமுக்கு ஏற்றது போல் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேயில் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட்குள்ளே ஒரு மெசேஜை நம்ம சிங்கிள் குவாட்ஸ் இல்லை டபுள் குவாட்ஸ் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் ஹலோ மெசேஜை சிங்கிள் குவாட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு அவுட்புட் ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த ஹலோ மெசேஜை டபுள் குவாட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். இப்போ மறுபடியும் நமக்கு ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். நம்ம பிரிண்ட்குள்ளே மல்டிபிள் மெசேஜஸ் கூட கொடுக்கலாம். அதுக்கு நம்ம கம்மா யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரிண்டில் ஹலோ ஸ்பேஸ்னு ஒரு மெசேஜும் கம்மா ஹவ் ஆர் யூன்னு இன்னொரு மெசேஜும் கொடுத்துருக்கோம். நமக்கு இப்போ அவுட்புட் ஹலோ ஸ்பேஸ் ஹவ் ஆர் யூன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டைரக்ட் வேல்யூஸ் லைக் இன்டீஜர் ஃப்ளோட் வேல்யூவை நம்ம பிரிண்ட்குள்ளே கொட்டேஷன் கொடுக்காமலும் பிரிண்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் 2ன்னு கொடுத்தா 2 பிரிண்ட் ஆகும். நம்ம எந்த டேட்டா டைப் வேல்யூவை பிரிண்ட்டில் பாஸ் பண்ணாலும் அது கடைசியாக ஒரு ஸ்ட்ரிங்காக தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இன்டீஜராக 2வை பாஸ் பண்ணியிருந்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். நம்ம பிரிண்ட்குள்ளே ஆப்ரேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். லைக் பிரிண்ட் 2 + 3ன்னு கொடுத்தோம்னா 5ன்னு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். பிரிண்ட் 2 * 3ன்னு கொடுத்தா 6ன்னு பிரிண்ட் ஆகும். இதுவே நம்ம ஆப்ரேஷன்ஸ்க்கு குவாட்ஸ் கொடுத்தா அது டோட்டலாக ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணி அப்படியே பிரிண்ட் ஆகும். லைக் 2 + 3 and 2 * 3. அண்ட் பிரிண்ட்குள்ளே எதுவுமே பாஸ் பண்ணலைன்னா நமக்கு ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆகும். இப்போ வெறும் பிரிண்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் 2.5ன்னு கொடுத்தா நமக்கு அவுட்புட்டில் நியூ லைன் தென் 2.5 பிரிண்ட் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம கமெண்ட்ஸ், அதோட டைப்ஸ் அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸோட பேசிக் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் என்ன, தென் பிரிண்ட்டோட பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸைஸ்க்கு நீங்கள் சம் இன்டீஜர் ஃப்ளோட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். தென் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கமெண்ட்ஸாக மாற்றி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் படிக்காமல் இன்ட்ரெஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய டுட்டோரியல்ஸ்க்கு மறக்காமல் பேசிக் கோடரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.